பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரளம். ஓகேங்களா, ரைட்? ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா லைக் 2 days பேக் வந்துட்டு கேரளா அப்படிங்கறத வந்துட்டு கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் ஹேவ் டன். ஓகே, ஸோ என்ன ப்ரொசீஜர் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டோட நேம் மாத்துறதுக்கு, கான்ஸ்டியூஷன்ல என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா, ரைட். ஸோ கேரளா ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேம் பில் 2026. ஓகே, ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேம் பில் 2026 யூனியன் கேபினெட் என்ன பண்ணியிருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே வந்துட்டு அப்ரூவ் பண்ணாங்க. ஓகேங்களா, ரைட்? ஸோ அதனால இட் வாஸ் இன் நியூஸ். ஓகே, ஸோ அண்ட் அந்த டே பிஃபோர் எஸ்டர்டே நடந்த இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சேவா தீர்த். ஓகே, சேவா தீர்த் அப்படின்றது நியூவா லைக் நியூலி லைக் ரீபில்ட் பிஎம்ஓ காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா, ரைட்? ஸோ பிஎம்ஓ காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு புதுசா வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதோட பேர் தான் என்னது, இந்த சேவா தீர்த் அப்படின்றது. ஓகேங்களா, ரைட்? ஸோ அது நம்ம பிஎம்ஓ காம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நடக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங். அந்த ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங்ல இதை வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட்ல பில்லு கொண்டு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கேபினெட் அதை அப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ஓகே இது நல்ல பில்லு தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் டிராஃப்ட்லாம் பண்ணி பார்லிமெண்ட்டுக்குலாம் பில்லு கொண்டு வருவாங்க. ஓகேவா, ரைட்? ஓகே, ஸோ அந்த யூனியன் கேபினெட்டுடைய ப்ரொபோசல் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, நம்மளுக்கு யூனியன் கேபினெட் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கேரளா சொல்லணும் அப்படின்னா லைக் இட் வாஸ் ஃபார்ம்டு இன் 1956. ஓகேங்களா, November 1, 1956 ஆஃப்டர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஓகே, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு அப்புறம் கொண்டு வந்தது. ஸோ அப்போ என்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணி கேரளா வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா இருக்கு இல்லையா, கர்நாடகாவுடைய அப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் கர்நாடகா வந்துட்டு இட் இஸ் பார்ட் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஓகேங்களா, ஸோ அந்த சவுத் கனராக்குள்ள இருக்கக்கூடிய காசர்கோடு ரீஜனை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ காசர்கோடு ரீஜன். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வி ஹேவ் இஷ்யூஸ், பிகாஸ் வி ஹேவ் கன்னடா ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் ஆல்சோ தேர். ஓகேங்களா, ரைட்? ஸோ அது துளு ரீஜனா வரும், அது ஒரு பார்ட். ஸோ அதனால அதில் வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் நம்மளுக்கு இருக்கு, லிங்குஸ்டிக் இஷ்யூஸ்லாம் இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு மலையாளம் லாங்குவேஜுக்கு மாற்றணும், ரைட்? எவ்ரி திங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் எல்லாமே மலையாளம்க்கு மாற்றணுன்றப்ப இந்த ரீஜன்ல கன்னடா ஸ்பீக்கிங் பீப்புள் இருப்பாங்க அப்படின்றப்போ அது அவங்களுக்கு வந்துட்டு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த கன்னடா ஸ்பீக்கிங் பீப்புள் அங்கே இருக்கிறதுனால அவங்களுமே நல்ல லைக் தே ஹேவ் போத் கன்னடா ஸ்பீக்கிங் பீப்புள் ஆல்சோ தே தமிழ் ஸ்பீக்கிங்குமே கொஞ்சம் நல்ல ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வர்றப்ப இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு மலையாளம் ஆக்கணுன்றப்பெல்லாம் அவங்களாம் அகேன்ஸ்ட் பண்ணாங்க. ஓகே, ரைட்? ஸோ அதனால இந்த காசர்கோடு ரீஜன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சில மலபார் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, அது அண்ட் தென் ஃபைனலி டிராவன்கோர் ரீஜன். ஓகேங்களா, ஸோ இது மூணையும் கம்பைன் பண்ணி தான் என்ன பண்றாங்க, கேரளாங்கிற அந்த ஸ்டேட்டை வந்துட்டு உருவாக்குறாங்க. ஓகே, ரைட்? என்னென்னது, டிராவன்கோர். ஓகே, அதுக்கப்புறமா மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய மலபார் டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி மெட்ராஸ் பிரசிடென்சில சவுத் கனரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காசர்கோட், இது மூணையும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த ஸ்டேட் வந்துட்டு ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த நேம் வந்துட்டு புதுசாக கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது லைக் பேஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 3. ஓகே, ஸோ வாட் டஸ் ஆர்டிகிள் 3 சேஸ்? லைக் பை ஸோ இப்போ பார்லிமெண்ட் நீட்ஸ் டு சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் நேம் ஆஃப் எனி ஸ்டேட். ஓகேங்களா, நேம் சேஞ்ச் பண்றதாகட்டும், இல்லை அந்த சேஞ்ச் ஸ்டேட்டுடைய ஸ்ட்ரக்சரையே மாத்துறதாகட்டும். ஓகேங்களா, ஸோ ஒரு ஸ்டேட் புதுசா இப்ப கொண்டு வந்தாங்களா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், ரைட்? அப்போ ஒரு ஸ்டேட்டை புதுசா கொண்டு வர்றதாகட்டும், இல்ல அந்த ஸ்டேட்டுடைய ஏரியாவை வந்துட்டு டிமினிஷ் பண்றதாகட்டும், இல்ல இன்க்ரீஸ் பண்றதாகட்டும், கம்மி பண்றது அதிகப்படுத்துறது. ஓகே, தென் பவுண்டரிஸை வந்துட்டு ஆல்டர் பண்றது, இது எல்லாமே என்ன பண்ணலாம், இட் கேன் பி டன் பை த பார்லிமெண்ட். ஓகே, ஸோ ஃபார்ம் அ நியூ ஸ்டேட் இன் த சென்ஸ் அது எப்படி வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனை மட்டும் தனியா பிரிச்சு, ஓகேங்களா, ஸோ செப்பரேட் டெரிட்டரி அதை மட்டும் நம்ம ஒரு ஸ்டேட்டா வந்துட்டு ஃபார்ம் பண்ணலாம். ஆர் யூ கேன் மெர்ஜ் எனி டெரிட்டரி ஆர் லைக் யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு வச்சுப்போம், 2-3 யூனியன் டெரிட்டரியை ஒன்னாக்கலாம். அண்ட் அந்த ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்கு அப்படின்னா அந்த டெரிட்டரியை ஸ்டேட்டுக்குள்ளேயும் மெர்ஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எது வேணாலும் பண்ண முடியும், யாருனால, பார்லிமெண்ட்னால. ஓகே, ஸோ அது வந்துட்டு சொல்றது எது, இந்த ஆர்டிகிள் 3. ஓகே, ஸோ மீதி எல்லாம் ஞாபகம் இருக்கும், நேம்மே என்னது நம்மளுக்கு இதுல தான் வரும். ஓகேங்களா, ஸோ ஸ்டேட்டோட நேம் மாத்துறதுமே யார் கையில இருக்கு, பார்லிமெண்ட் கையில தான் இருக்கு.
ஓகே, ஸோ இதுக்கு ப்ரொசீஜர் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளி ரிசல்யூஷன். ஓகேங்களா, ரைட். ஸோ ஸ்டேட் அசம்பிளி என்ன பண்ணணும், ஒரு ரிசல்யூஷன் வந்துட்டு பாஸ் பண்ணணும் அவங்களோட அசம்பிளியில பாஸ் பண்ண ரிசல்யூஷன் அடுத்து எங்க போகும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு போகும். ஓகேங்களா, ரைட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்ககிட்ட போனதுக்கு அப்புறமா தே வில் ரிவ்யூ இட். அவங்க ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தென் இட் வில் கோ டு கேபினெட் கமிட்டி. ஓகேங்களா, ரைட். ஸோ யூனியன் கேபினெட்டுக்கு வந்துட்டு அது போகுது. ஸோ கேபினெட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அகைன் என்ன ஆகும், கேபினெட் அதை பார்த்துட்டு தே ஹேவ் டு கிவ் தேர் அப்ரூவல். ஓகே, அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அது எங்க, ஸோ அதுக்கப்புறமா தே வில் டிராஃப்ட் பில். ஓகே, அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அது எங்க போகுது, பிரசிடென்ட் கிட்ட. ஸோ இது எல்லாத்துக்குமே வராது. ஓகேங்களா, ஸோ இதுல மட்டும்தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு பிரசிடென்டோடைய ரெக்கமெண்டேஷன் கம்பல்சரி தேவை. ஓகே, அப்ப ஒரு ஸ்டேட்டோடைய நேமை வந்துட்டு நம்ம மாத்தணும் அப்படின்னா கம்பல்சரி என்ன தேவை, பிரசிடென்டோடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, பிரசிடென்டோட ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் எங்க போகும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே, அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, பட் திரும்பவும் என்ன ஆகும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு போகும். ஸோ இப்போ அனுப்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு ஓட்டிங்லாம் கிடையாது, அப்போ வந்துட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்களா, இப்போ ரெசல்யூஷன் கிடையாது, பட் ஸ்டேட் ஹேஸ் டு கிவ் தேர் ஒப்பீனியன் வெதர் தேர் ஓகே வித் இட் ஆர் நாட். ஓகே, ஸோ அந்த திரும்பவும் என்ன பண்ணணும், அந்த ஒப்பீனியனை வந்துட்டு அவங்க தரணும். ஓகே, ஸோ அவங்க ஒப்பீனியன் கொடுத்ததுக்கு அப்புறமா இன்கேஸ் அந்த ஒப்பீனியன் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ தே ஆர் நாட் பவுண்ட் பை தட். ஓகே, ஸோ ஸ்டேட்டுக்கு நம்ம அனுப்புறோம், அது கொடுக்க வேண்டிய அவங்களோட வியூ அவங்க தர வேண்டியது வந்துட்டு கம்பல்சரி. ஆனா அந்த வியூஸ்க்கு வந்துட்டு பவுண்டடா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது யூனியன் கவர்மெண்ட். ஓகேங்களா, ரைட். வேணும்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, திரும்பவும் இப்ப என்ன ஆகும், அதுக்கு அடுத்து அப்புறமா பார்லிமெண்ட். ஓகேங்களா, ரைட். ஸோ அவங்களோட வியூ தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து இவ எங்க வருது, பார்லிமெண்ட்டுக்கு வருது. ஓகே, இப்போ பார்லிமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா பார்லிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, த்ரூ சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகே, த்ரூ சிம்பிள் மெஜாரிட்டி தே வில் பாஸ் த பில். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி இன் த சென்ஸ் 50%, 15%க்கு மேல. ஓகேங்களா, ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். ஓகேங்களா, அதாவது எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்களோ அதுல 50%க்கு மேல. ஓகே, ஸோ தட் இஸ் சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகே, சிம்பிள் மெஜாரிட்டில வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. இட் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் இன் எய்தர் ஆஃப் த ஹவுசஸ். ஓகே, லோக்சபாவாக்கு இல்ல ராஜ்யசபாவா இருந்தாலும் ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் ஒரு பில்லு வந்து சைன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணுவாங்க. சேம் தென் இட் வில் பிகம் ஆக்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் தே வில் நோட்டிஃபை. ஸோ இப்போ வந்து இந்தியாவோட கெசட்ல வந்துட்டு தே வில் நோட்டிஃபை, நேம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், ஃபோர்த் ஷெட்யூல் ரெண்டுமே அப்டேட் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ன்றது என்னது, இட் இன்க்ளூட்ஸ் யுவர் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ், அதோட நேம்ஸ் இது எல்லாமே இருக்கும் இல்லையா, அது. ஸோ அதுல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆயிரும். அதே மாதிரி ஃபோர்த் ஷெட்யூல் அப்படின்றது வந்துட்டு அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் டு ராஜ்யசபா. ஓகே, ஸோ அங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு மாறிடும். ஓகேவா, ரைட். ஸோ இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லா இடத்துலயுமே அந்த அப்கிரேடேஷன் வந்துட்டு நடந்துருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இதுல மறக்கக்கூடாது என்னது, பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன், அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ பாஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியா பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் வரணும். திரும்பவும் அது என்ன ஆகும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து ஒரு வியூ வந்துட்டு அவங்க கொடுக்கணும். ஓகே, பட் யூனியன் கவர்மெண்ட் இஸ் நாட் பவுண்ட் பை தட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சேவா சங்கல்ப் ரெசல்யூஷன். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, பில் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. எங்க பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம், ஐ மீன் நியூஸ்ல ஏன் வந்துச்சு, யூனியன் கேபினெட் வந்துட்டு அப்ரூவ் பண்ணதுனால நியூஸ்ல வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அது முன்னாடி அதை வந்து 2024லயே அவங்க ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறமா அதுக்கு அடுத்து ஃபர்தரா இந்த ப்ரொசீஜர் வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, ரைட். ஸோ இது நடக்கிறப்ப என்ன அப்படின்னா, ஸோ தே ஹவ் அக்செப்டட் திஸ். ஓகே, கேரளம்ன்றது ஓகே சொல்லிட்டாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் லிங்குஸ்டிக்ஸ். ஓகேங்களா, ஸோ லாங்குவேஜ் பேசிஸ்ல தான் கேரளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டா மலையாளமா இருக்கணும் அந்த எத்னிக் ரூட்டுக்காக. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலுமே they were demanding for a long time, like they need to change the name to பங்களா or like பங்களா அப்படின்னு மாத்தணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது எங்க, வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட்லயா இருக்குது, இந்தியாவோட ஈஸ்ட்ல தான் இருக்குது. ஸோ ஏன் வெஸ்ட் பெங்கால், ஃபார்மர் பங்களாதேஷ்ல வெஸ்ட்ல இருந்துச்சு, அதனால வெஸ்ட் பெங்கால். ஸோ இன்னும் அந்த நேமையே நம்ம வச்சுட்டு இருக்கோம், அதனால மாத்தணும்னு சொல்லிட்டு அவங்களோட ரெக்கமெண்டேஷனுமே இருக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இது எங்க நடந்துச்சு, யூனியன் கேபினெட் வந்துட்டு சேவா தீர்த்துல வந்துட்டு பாஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம், ரைட்டா. ஸோ அந்த சேவா தீர்த்துன்றது என்னது, நியூலி பில்ட் பிஎம்ஓ ஆஃபீஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த பிஎம்ஓ காம்ப்ளெக்ஸ், ரைட்டா. ஸோ இப்போ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, பில்டிங் வந்துட்டு புதுசாக்கிருக்காங்க. இப்போ அங்க எல்லாமே ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல ஃபுல்லாவே இந்த லைக் டிரைவ் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் ஃப்ரம் கொலோனியல் எரா டு மாடர்ன் எரா வித் இந்தியன் ரூட்ஸ். ஓகேவா, ரைட். ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா லைக் போட்டோஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த வைஸ்ராய்ஸ்
இல்ல லைக் கவர்னர்ஸ் இவங்களோட போட்டோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. நம்மளுடைய லைக் பாரத் ரத்னா அவார்டீஸ், பரம்வீர் சக்ரா அவார்டீஸ் இவங்களோட போட்டோஸ் எல்லாம் நம்ம அங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு இருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு இந்த காம்ப்ளெக்ஷனையுமே ஓவராலா என்ன பண்றோம்னா அப்கிரேட் பண்ணிருக்கோம். ரைட்டா? ரைட். ஸோ அந்த சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட்ல மொத்த பார்லிமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், அப்கிரேட் பண்ணோம். ஸோ அதோடைய கண்டினியூவேஷனா பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஎம்ஓ ஆஃபீஸ் இனாகிரேட் பண்ணிருக்காங்கல்ல, அப்ப இந்த பிஎம்ஓ ஆஃபீஸ் எந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சார்ட்டர். ஓகேங்களா? ஸோ எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ப்ரீஎம்பிள் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நேற்று என்ன பண்ணிருக்காங்க, தே ஹேவ் லான்ச் திஸ். அதுதான் இந்த சேவா சங்கல்ப் ரெசல்யூஷன். ஓகே, ஜஸ்ட் நோ இட். ஓகே, ரொம்ப 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 பெருசெல்லாம் கிடையாது. பிஎம்ஓ ஆஃபீஸ்க்கு ஒரு ரெசல்யூஷன் மாதிரி ஒன்று பாஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்துட்டு கவர்னன்ஸ்லாம் வந்துட்டு ஆன்சர் ரைட்டிங் பண்றீங்க அப்படின்றப்ப, ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போ ரீசெண்டா வந்துட்டு பாஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ அது வந்துட்டு லைக் இட் ரைட்ஸ் கவர்மெண்ட்ஸ் பொசிஷன் அப்படிங்கறத சொல்லிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஓகே, ஸோ இட் இஸ் அ கவர்னன்ஸ் சார்ட்டர். ஸோ ஹவு இட் ஷுட் ஒர்க். ஸோ எதுக்காக இதை பண்றோம் அப்படின்னா, பவர் இப்போ பிஎம்ஓ ஆஃபீஸ்ன்றது கம்ப்ளீட் ஃபுல் ஆஃப் பவர் இல்லையா, ரைட்? ஸோ அந்த பவர்ன்றதை தாண்டி இட் இஸ் நாட் அ பவர் சென்டர். ஓகே, ஸோ இட் இஸ் அ சென்டர் ஃபார் பப்ளிக் சர்வீஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நாகரிக் தேவோ பவ அப்படின்றது வந்துட்டு லைக் தேர் மோட்டோ. ஓகே, ஸோ அந்த தீம் படி தான் அவங்க வந்துட்டு செயல்படணும். அது என்ன அப்படின்னா, நாகரிக்ன்றது சிட்டிசன். ஓகே, ஸோ சிட்டிசன் இஸ் காட், ஸோ யூ ஆர் சர்விங் டு த பீப்புள் அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்காக. ஓகே, ஸோ இந்த டேர்ம் மட்டும் முக்கியம். ஓகே, தென் வேற என்னெல்லாம் அதுல வந்து இந்த ரெசல்யூஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, லைக் இட் ஷுட் கவர் அந்தோதியா, மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு connect to last mile connectivity. You're going to connect to the most marginalized citizens of India. Okay, ரொம்ப போரா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம செய்யறது எல்லாமே பாலிசி மேக்கிங்ல அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு சொல்றதுக்காக. ஓகே, தென் யூ ஹேவ் டு ஃபாலோ யுவர் கான்ஸ்டிடியூஷனல் ethos, லைக் யூ ஷுட் கிவ் டிக்னிட்டி டு த பீப்புள். ஓகே, டிக்னிஃபைடா இருக்கணும், ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. தென் யூ ஹேவ் டு கீப் யுவர் மைண்ட் டுவர்ட்ஸ் Viksit Bharat 2047. Okay, so what is Viksit Bharat 2047? Developed India வந்துட்டு இருக்கணும். Okay, so 2047ல India should be a developed country. அதுதான் நம்மளுடைய டார்கெட். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஆபரேஷன் சிவா. ஓகே, ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா அமர்நாத் யாத்ரா இருக்கு இல்லையா, ஸோ அமர்நாத் யாத்ரா வந்துட்டு ஓவராலா லைக் அமர்நாத் யாத்ரா ரிலேட்டடா, ஓகே, செக்யூரிட்டி கொடுக்கறதாகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இது ரிலேட்டடா லான்ச் பண்ண ஆபரேஷன் தான் எது, இந்த ஆபரேஷன் சிவா அப்படின்றது. ஓகேங்களா, ரைட். ஸோ ரீசென்ட்லி ஒன்லி தே லைக் லான்ச் திஸ். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த ஆபரேஷன்ல என்னென்னலாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்தியன் ஆர்மி, சிஏபிஎஃப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணிருக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ மிலிட்ரி கம் சிவில் லான்ச்டு எக்ஸசைஸ். ஓகேங்களா, ரைட். ஆபரேஷன் சிவா அப்படின்றது. ஸோ இதுல என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, யூ கோயிங் டு டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மிஷன். ஓகே, ஸோ யூ கோயிங் டு டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ண போறோம். பிகாஸ் யூ நோ லைக் லாட் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்லையா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அமர்நாத்துக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வராங்க. அண்ட் ரீசல்ட்டா அந்த பஹல்கம் அட்டாக் இதெல்லாம் என்ன பேசிஸா தான் நடந்துச்சு, அமர்நாத்துக்கு போற முன்னாடி தான் நடந்துச்சு. ஓகேங்களா, ரைட். ஸோ அது வந்து பேஸ் பஹல்கம் பாத்தீங்க அப்படின்னா பேஸ் அமர்நாத் யாத்ராவோட பேஸ், அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிப்பாங்க. ஓகே, கிட்டக்க இருக்கும். ரைட். ஸோ அப்ப தே நோ லைக் ஹிந்துஸ் வில் கம் தேர். ஓகே, அதனாலதான் டார்கெட் பண்ணி அவங்க வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க. ஓகே ரைட். ஸோ அப்ப அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ரீஜனை வந்துட்டு செக்யூர்டா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் தேர் ஆர் ஆல்வேஸ் த்ரெட்ஸ். ஓகே ரைட். ஸோ இந்த ரீசன்ஸ்னால ஓகே, ஸோ ஒன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த அமர்நாத் கேவ் ரீஜனுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது, ரெண்டாவது அமர்நாத் யாத்ரா போறவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கறது. ஓகே ரைட். ஸோ லைக் யூ கோயிங் டு அப்கிரேட் த பில்கிரிமேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ட்ரெக்கிங் தானே ஃபுல்லாவேவும். ஸோ யூ கோயிங் டு வைடன் த ட்ரெக்கிங் பேஸ். ஓகே, நடக்கக்கூடிய ஏரியா வந்துட்டு வைடன் பண்ண போறோம். ஓகே, தென் யூ கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் பார்டர் ரோடு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வில் கன்ஸ்ட்ரக்ட் பெர்மனன்ட் கான்கிரீட் ரோட்ஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ ஆல் வெதர் கனெக்டிவிட்டி ரோட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கனெக்ட் லைக் தே ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட். அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா ஸ்னோ ஷெட் வந்துட்டு தே ஆர் கோயிங் டு மேக். ஸ்னோ ஷெட்ன்றது என்ன அப்படின்னா, ஸோ இமேஜின் இஃப் இட் இஸ் அ ரோட். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்தா என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த ரோடு ஃபுல்லா பிளாக் ஆயிரும். இப்போ இதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு டனல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், இந்த சைடு விழுகும்.
இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி கட்ட போறாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம, ஸ்னோ ஷெட். ஸோ இது வந்துட்டு லேண்ட்ஸ்லைட்ஸ், அவலான்ச்சஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல வந்துட்டு நம்ம பில்ட் பண்றது. ஓகே, ஸ்னோ ஷெட்னு சும்மா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் மாதிரி இருக்கும், டென்ட் மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாம இது இந்த மாதிரி கட்டுறது. ஓகேங்களா, ரைட். ஸோ ரோட வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெடிக்கல் பேசஸ் வந்துட்டு they are going to establish. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹை ஆல்டிடியூட் செரிப்ரல் எடிமா. ஓகே, ரைட். ஹை ஆல்டிடியூட் செரிப்ரல் எடிமா. ஸோ பர்டிகுலரா இதை வந்துட்டு கவுண்டர் பண்றதுக்காகவே மெடிக்கல் பேசஸ் வந்துட்டு லைக் 1-3 கிலோமீட்டர்ஸ்ல ஒன்ஸ் வந்துட்டு ஒரு மெடிக்கல் பேஸ் இருக்கிற மாதிரி செட்டப் பண்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா லைக் யுவர் பிரெயின் கெட்ஸ் ஸ்வெல்லிங். ஓகே, எப்ப அப்படின்னா டியூ டு லேக் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ அப்ப நம்ம ஹை ஆல்டிடியூட் போறப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிரும். ஸோ லோ ஆக்சிஜன் இருக்கிறதுனால பிரெயின் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும், நம்மளுக்கு ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸ் வேணும், டக்குன்னு ஆக்சிஜன் கொடுத்தா அது சரியாகும். ஸோ அதனால மெடிக்கல் பேஸ் கேம்ப்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் மல்டி டயர் செக்யூரிட்டி ரிங். ஸோ நான் ஜஸ்ட் ஆர்மி மட்டும் இல்லாம ஆர்மி, சிஏபிஎஃப் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, லைக் ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அந்த மாதிரி லேயர்டா வந்துட்டு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கொடுக்க போறாங்க. அதை வந்துட்டு ரிங்னு நம்ம சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டேகிங். ஓகே, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டேகிங். ஓகே, ஸோ இது என்ன, இட்ஸ் a டிவைஸ். ஓகே, இதுக்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன சிப்பு மாதிரி இருக்கும், மைக்ரோ சிப் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது கூடயே சேர்த்து லைக் சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ரிசீவரும் இருக்கும். ஓகேங்களா, சேர்த்து ஒரு சின்ன டிவைஸ். ஸோ யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அது கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு பர்சனுக்குமே ஒரு ஐடென்டிஃபை அதுக்குள்ள என்ன இருக்கும், அந்த சிப்ல என்ன இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ யூனிக்கா ஒவ்வொரு பர்சன்ஸ் வர்றவங்களுக்குமே இந்த டேகை வந்துட்டு அவங்க தருவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் மூலமா என்ன பண்ண முடியும், நம்மளால ட்ராக் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இப்போ அவலான்ச்லாம் வந்துச்சு அப்படின்னா யூ கான்ட் டூ எனிதிங் இல்லையா, ரைட். ஸ்னோஃபால் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இல்ல லேண்ட்ஸ்லைட் நடந்துருச்சு, ஃப்ளட் வந்துருச்சு, அவங்கள லொக்கேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக இந்த மெஷர். ஓகே, ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் யூசிங் ரேடியோ வேவ் யூ ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை. ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்கெல்லாம் வந்துட்டு வல்னரபிள் பாயிண்ட்ஸ் இருக்கும், சில இடங்கள்ல வந்துட்டு கிளவுட் பஸ்ட் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரியான ஏரியாஸ்ல எல்லாமே என்ன பண்ண போறோம், நம்ம என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அவங்கள வந்துட்டு டிப்ளாய் பண்ணிருக்க போறோம். ஓகே, எப்ப அப்படின்னா when you get to know like something may happen அப்படின்றப்ப அட்வான்ஸாவே அவங்கள வந்துட்டு அங்க நம்ம டிப்ளாய் பண்ணிடணும். எப்பயுமே என்ன ஆகும், ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம போவோம் இல்லையா, அதுக்கு பதிலா அட்வான்ஸா நம்ம டிப்ளாய் பண்ண போறோம். ஓகே, ரைட். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னது ரிலேட்டட் டு ஆபரேஷன் சிவா. ஓகே, ஸோ now we'll see border road organization. The border road organization பாத்தீங்கன்னா it was established in 1960. Okay, established in 1960. Establish பண்ண டைம்ல பாத்தீங்கன்னா it was under the Ministry of Roads and Transport. Okay, and the Ministry of Defense. So இது ரெண்டுக்கும் கீழே வந்துட்டு it was working. But இப்போ பாத்தீங்கன்னா completely after 2015ல இருந்து it is completely under Ministry of Defense. Okay, so இப்போ வந்துட்டு Ministry of Defense கீழே இருக்கு. Okay, so இதுக்கு மேல அபெக்ஸ் ஆர்கன் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்டர் ரோட்ஸ் டெவலப்மெண்ட் போர்டு, அதுதான் வந்துட்டு ஆர்கன். ஸோ தே வில் செட்டப் த அஜெண்டா, எங்க ரோடு போடணும் போட வேணாம். ஓகே, ஸோ அந்த அஜெண்டாவை கொடுக்கறது யாரு, அவங்க. இதுல சேர்மன் யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ இப்போ பார்டர் ரோட்ஸ் டெவலப்மெண்ட் போர்டோட பிரைம் மினிஸ்டர் சேர்மன் யாரு, பிரைம் மினிஸ்டர். டெபுட்டி சேர்மன் டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா நாட் ஜஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மிலிட்டரி ட்ரூப்ஸ். ஓகே, போத் சிவில் மிலிட்டரி ரெண்டுமே இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ தேர் டியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்ட் அண்ட் மெயின்டைன். ஸோ ரோட கட்டிட்டு போறது மட்டும் கிடையாது, நம்ம ஊர்ல அப்படிதான் ரோட கட்டிட்டு போயிடுறாங்க, மெயின்டைனே பண்ண மாட்டேன்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாம ரோட ப்ராப்பராகவும் இருக்கணும், மெயின்டைனும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இவங்களுடைய ஒர்க். ஓகே, ஸோ எங்கெல்லாம் அவங்க ரோடு கட்டுவாங்க அப்படின்னா ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் யூ நோ ரைட்டா, பார்டர்ல தான் கட்ட போறாங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ பார்டர்ல லைக் மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கிற ஏரியால மட்டும்தான் கட்டுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா, ஸோ மிலிட்டரி யூனிட்ஸ் இருக்கிற ஏரியாவா இருந்தாலும் சரி, பேஸ் கேம்ப்ஸ் நம்ம கேம்ப் போட்டு வச்சிருக்கோம், மிலிட்டரி பேஸ் கேம்ப்ஸ் இருக்கு, அந்த ஏரியா இருந்தாலும் கட்டுவாங்க. அந்த இடத்துல வில்லேஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த வில்லேஜஸ் ஜெனரல் பர்பஸ்க்காகவும் கட்டுவாங்க. ஓகே, ஸோ தேர் டூயிங் இட் ஃபார் மிலிட்டரி பர்பஸ், ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ் ஆல்சோ, பட் ஆல்சோ ஃபார் சிவிலியன் பர்பஸ். ஓகே, ஸோ சிவிலுக்கு கிடையாதுன்னு நினைச்சக்கூடாது. ஓகேங்களா, ஸோ
சம்டைம்ஸ் என்ன லைக் உங்களுக்கு வந்துட்டு எல்ஓசி எல்ஏசி இந்த ரீஜன்ல ஃபுல்லா ரோடு போடுறது யாரு? இவங்க தான் கம்பல்சரியா. ஓகே, மேக்ஸிமம் இந்த ஹை டெரைன் ரோட்ஸ் இல்லையா இது எல்லாமே, ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ டெக்னாலஜி எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த ஹை ஆல்டிடியூட்ல மேக்ஸிமம் ரோடு போற வேலையை பார்ப்பாங்க. ஓகே, ஈவன் சார்தம் யாத்ரா இது எல்லாமே இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் தே ஆர் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ். அவங்களோட டியூட்டிஸ் ஓகே ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது ரோடு போடுறது ஃபார் சிவில் அண்ட் மிலிட்டரி பர்பஸ் ரெண்டுக்காகவும் ரோடு போடுறாங்க. ஓகே, எங்க எஸ்பெஷலா பார்டர் ஏரியாஸ்ல. ஓகே, அதுக்கப்புறம் என்னது டிசாஸ்டர்ஸ் வர்றப்ப ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸா இருப்பாங்க. ஓகே, எப்படி என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஏரியாஸ்ல எல்லாம் யார் இருப்பாங்க? இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸா இருப்பாங்க. ஓகே, ரைட். ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஏன் இப்போ இந்த ஹை ஆல்டிடியூட் ஜோன்ஸ்ல வந்துட்டு நம்ம ஏன் வந்துட்டு ஆல் வெதர் கனெக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னா மெயின் ரீசன் பிகாஸ் அந்த ஏரியாவில் நம்ம ரோடு போடுறதே ரொம்ப கஷ்டம், அதிகமா செலவும் ஆகும். ஆனா அட் சேம் டைம் அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, ஆளும் பெருசா இருக்க மாட்டாங்க. ரைட்டா, ரொம்ப ரிமோட் வில்லேஜஸ் இருக்கும். சம்டைம்ஸ் லைக் ரொம்ப லைக் பார்டர் போயிட்டீங்கன்னா அங்க ஆளே இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்புறம் ஏன் நம்ம இதெல்லாம் பண்ணணும்? வாட் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்? டக்குன்னு வந்துட்டாங்கன்னா நம்ம போய் அவங்களை அட்டாக் பண்ணணும். ரைட்டா, ஸோ அதை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை? மொபிலைஸ் பண்ணணும். ரைட், திடீர்னு என்ன பண்ணணும்? லைக் டேங்க்ஸை கொண்டு வரணும், மிசைல்ஸ் கொண்டு வரணும். ரோடு ஃபெசிலிட்டி இல்லைன்னா அந்த ஹை டெரைன்ல எப்படி கொண்டு வர முடியும்? ஓகே, ஸோ அதுக்காகத்தான். ஸோ ஃபார் குவிக் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ட்ரூப்ஸ் ஓகே மொபிலைசேஷனுக்காக நம்ம கொண்டு வரோம். ஈஸி மொபிலைசேஷன், ஃபாஸ்ட் மொபிலைசேஷனுக்காக ட்ரூப்ஸ் சீக்கிரமா கொண்டு போறதுக்காக இதை நம்ம பண்றோம். ஓகே, ரைட். அது லைக் அதுவும் ரீசெண்டா பாத்தீங்கன்னா லைக் சைனாவுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருந்ததுக்கு அப்புறமா பார்டர்ல அந்த சைடு சைனாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலா ஜியாகிரபிக்கலா பாத்தீங்கன்னா தே ஹேவ் ஒன் அட்வான்டேஜ். ஓகே, அது வந்து டிபெட் ரீஜன். ஸோ இட்ஸ் அ பிளாட்டியூ ரீஜன். ஓகேங்களா, ரைட். ஸோ பிளாட்டியூவா இருக்கிறதுனால இப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு ஈஸி, அவங்களுக்கு ரோடு போடுறது எல்லாமே ஈஸி. பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஸோ வி ஹேவ் ஹை ஆல்டிடியூட் ஹை ஸ்லோப் டெரைன்ஸ். ஓகே, அப்படின்றப்ப நம்மளுக்கு இந்த சைடு ரோடு போறது கஷ்டம். ரோடே போட்டாலும் என்ன ஆயிரும் நம்மளுக்கு? லைக் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறப்ப அது திரும்பவும் வந்துட்டு நம்மளுக்கு டேமேஜ் ஆகும். திரும்பவும் we need to re-establish. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்லயுமே ரோடு போடுறது யாரு? லைக் பிஆர்ஓ தான். ஓகே, ஸோ வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்ன்றது உங்களுக்கு பார்டர்ல இருக்கிற வில்லேஜஸ் இருக்குல்ல, இந்த வில்லேஜஸ் எல்லாமே நல்லா டெவலப் பண்றது. ஓகே, நல்லா அதாவது விச் மீன்ஸ் லைக் யூ ஷுட் நாட் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அதர் பீப்புள். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்துட்டு பார்டர்ல இருக்கிறீங்க, அந்த பக்கம் சைனா இருக்குது. ஓகே, ஸோ சைனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ஃபெசிலிட்டிஸ் கட்டியிருக்கோம் அந்த மாதிரி காட்டுறப்ப அந்த பார்டர்ல இருக்கிற மக்களுக்கு என்ன தோணும்? அந்த ஊர் பரவாயில்லையே, பிகாஸ் தேர் அட் த லைக் எக்ஸ்ட்ரீமியன்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் அங்க இருக்கிறவங்களையும் ட்ரெயின் பண்ணுவாங்க. அது வந்துட்டு தனி. ஓகேங்களா, டிஃபென்ஸ்க்காக அந்த ஊர்ல இருக்கிறவங்களையும் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அது வந்துட்டு லைக் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பண்ணுவோம். ரைட், ஸோ அது இல்லாம அவங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டிஸும் நம்ம கொடுக்குறப்ப தே வில் ஃபீல் தேர் ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு நல்லா தான் இருக்கோம். தே வில் நாட் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அதர் பீப்புள். அதுக்காக பண்றது. ஓகேங்களா, ஸோ வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். இதுலயும் இந்த ரோடு வந்துட்டு அந்த வில்லேஜஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வேணும் இல்லையா, அதை பண்றது யாரு? பிஆர்ஓ தான் பண்றாங்க. ஓகே, ஸோ இது இல்லாம திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, ஃபாரின் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ்லயும் என்ன பண்ணுவாங்க? ரோடு கட்டி தருவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபாரின் ஃப்ரெண்ட்லி நேஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் தண்டக். இட் இஸ் அ ப்ராஜெக்ட் இன் பூட்டான். ஸோ இந்தியா பூட்டானுக்கு வந்துட்டு ரோடு வந்துட்டு போடுறது எப்ப? 1961லயே நம்ம அதை பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்தியா அண்ட் பூட்டான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல டெலாரம் ஜரஞ்ச் ஹைவே. ஸோ இது பாத்தீங்கன்னா டெலாரம் ஜரஞ்ச் தென் கோயிங் டு ஜாஹிதான் இன் ஈரான் தென் சாபஹார் போர்ட். ஸோ ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு எதையாவது கொண்டு வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கம் த்ரூ பாகிஸ்தான் விச் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஸோ அதனால என்ன பண்ணணும்? ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஈரான் வந்து ஈரான்ல இருந்து இந்தியா வரணும். ஓகே, ஸோ மேஜரா இந்தியா அந்த ரூட்டை எதுக்கு யூஸ் பண்ணும்? நம்ம அங்க இருந்து கொண்டு வரோன்றதை விட நம்ம அவங்களுக்கு வந்துட்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், வேக்சின்ஸ் இதெல்லாம் வந்துட்டு டெலிவர் பண்ணுவோம். ஓகேங்களா, லைக் சாஃப்ட் பவர். ஓகே, ஸோ ஆப்கானிஸ்தான் கூட அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்கு இங்க இருந்து நம்ம பொருட்கள் அனுப்புவோம் இல்லையா, மேஜரா அதுதான். ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ அங்க போய் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் ரோடு வேணும். ஸோ தே கான் டூ இட். அதனால நம்மளே அதை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சாபஹார் ரூட்டை சேர்றதுக்காக ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் டு ஈரான் we are using this route. ஓகே, அதர் ரூட் இருக்கும் இந்த சைடு போகலாம், பட் அது வந்துட்டு என்னது உங்களுக்கு ஃபுல்லா ஹை டெரைன். ஓகே, போறது கஷ்டம், அதுக்கு இதுவே தேவையில்லை. ஓகே, இன்னொன்று ப்ராஜெக்ட் தண்டக் அண்ட் another one is ஜராஞ்ச் ஹைவே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைக் ஹை ஆல்டிடியூட் டனல்ஸ் ஹைவேஸ் எல்லாம் கட்டுறது. ஓகே, ஸோ அதில் மேஜரானது வந்துட்டு அட்டல் டனல், சேலா டனல்,
Shayok tunnel. Okay. So Atal tunnel, Himachal Pradesh. Sela tunnel, longest. Okay. Then Sela tunnel, Arunachal Pradesh. Shayok in Ladakh. So Shayok பாத்தீங்க அப்படின்னா ஷயாக் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் தனியா இருக்கு. ஸோ ஷயாக் பாத்தீங்க அப்படின்னா இட் கனெக்ட்ஸ் ஸோ திஸ் ரீஜன். ஓகே, தௌலத் பெக் ஓல்டி. ஸோ அந்த ரீஜன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, கரெக்டா பார்டர்ல இருக்கு. ஸோ இது என்னது நம்மளுக்கு அக்சைட் சின். ஸோ இட்ஸ் ஆக்குபைடு பை அக்சைட் சின் ஆக்குபைடு பை சைனா. ஓகே ஓகே, ஸோ அதுக்கு பார்டர்ல இருக்கிறதுனால இங்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரோடு ஓகே ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். ஓகே, பிஎம் ராஹத் ஸ்கீம். ராஹத் stands for road accident victim hospitalization and assured treatment. ஓகே, ஸோ ராஹத் அப்படின்றது எதுக்கு, ரோட்ல வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆன விக்டிம்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். அதுவும் ஹெல்ப் இன் த சென்ஸ் லைக் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதுக்காக. ஓகேங்களா, ரைட். ஸோ இது என்ன அப்படின்னா லைக் இது February 14 வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு லைக் ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சிடென்ட் ஆன ஃபர்ஸ்ட் 1 hour இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் 60 minutes வந்துட்டு கோல்டன் ஹவர் சொல்றோம். ஸோ அதுக்குள்ள அவங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய டைம் என்ன ஆகும், சேவ் பண்ணிட முடியும். நம்ம இந்த படம்லாம் பாக்குறப்ப சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நாங்க காப்பாத்திருப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ரைட். ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த 1 hour ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்குள்ள நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இதை பண்றது மூலமா we are going to reduce the road fatalities by 50% by 2030. 50% 2030 நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்கிற மெக்கானிசம் என்னது, இந்த கோல்டன் ஹவருக்குள்ள அவங்கள சேவ் பண்ணணும். ஓகே, அதுதான் அதுக்கு இப்ப நம்ம நிறைய டைம் எதனால டிலே ஆகும் அப்படின்னா, ஒண்ணு இங்க இருந்து நம்ம அங்க போய் சேர்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டிலே ஆகும், ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகுறது, கால் பண்ண மாட்டாங்க எடுத்ததுமேவும், இந்த ரீசன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டை சம்டைம்ஸ் உடனே தர மாட்டாங்க, டெபாசிட் பண்ணணும் ஏதாவது கேட்பாங்க இல்லையா, ரைட். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஸோ ஓவராலா அது என்ன ஸ்கீம் அப்படின்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஸ்கீம். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அவங்க லைக் அவங்கள வந்துட்டு அட்மிட் பண்றப்ப கேஷ் வந்துட்டு வாங்கக்கூடாது, டெபாசிட்டே இல்லாம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடணும், ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அவங்கள. இதுதான் வந்துட்டு ரூல். ஓகே, ரைட். ஸோ இப்போ கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கொடுக்க போறோம். ஸோ எப்போ லைக் எவ்வளோ அப்படின்னா ஒரு பர்சனுக்கு 1.5 lakhs வரைக்கும் கவர் ஆகும் இந்த ஸ்கீம்ல. ஓகேங்களா, கவர்மெண்டே அந்த காசை வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, ஈவன் ரோடு ஆக்சிடென்ட் ஆகி 1 week வரைக்குமே. ஓகேங்களா, ரைட். ஸோ 7 daysக்குள்ள யூ கேன் கிளைம் தட். ஓகேங்களா, ரைட். ரோடு ஆக்சிடென்ட் ஆகி 7 days வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபெட்டாலிட்டிஸ்க்குமே என்ன ஆகும், இந்த ஸ்கீம் வந்துட்டு கவர் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லைக் ஆல் டைப்ஸ் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். ஓகே, ஈவன் ஃபாரின் பீப்புள். ஓகேங்களா, ஃபாரினர்ஸ் இருந்தாங்களோ அவங்களும் இதுல வந்துட்டு கவர் ஆவாங்க. ஆல் டைப் ஆஃப் ரோட் லைக் நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, இல்ல லைக் ஈவன் வில்லேஜ் ரோடா இருந்தாலும் அதே தான். ஓகேங்களா, எந்த ரோடா இருந்தாலும் இட் வில் பி கவர்டு. ஓகே, ரைட். ஸோ யூர் கோயிங் டு கிவ் மணி இன் திஸ். அப்போ அந்த மணி எங்க இருந்து வருதுன்றதை நம்ம பாத்துக்கணும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது யாரு அப்படின்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ஓகே, and along with that national health authority. So national health authority ன்றவங்க யாருன்னா, so they are the apex organ for disbursing insurance funds. ஓகேங்களா, so insurance amount கொடுக்குறவங்க. ஓகே, அந்த apex organ தான் the national health authority, especially related to what, health insurance. ஓகேங்களா, health related insurance amount கொடுக்குறவங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்துட்டு they are going to run this program. ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஓகே, ரைட். ஸோ இது ஃபண்ட் எங்க இருந்து வரும் அப்படின்னா ஃப்ரம் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஃபண்ட். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு ஸோ இன்சூரன்ஸ் ஃபண்டும் கவர் ஆகும். லைக் நெக்ஸ்ட் வில் சி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் விண்டோ. இப்போ யாராவது ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களை வந்துட்டு 48 ஒரு டைம் பீரியட் கொடுத்துருவாங்க. இந்த டைம் பீரியடுக்குள்ள கம்பல்சரியா ஸ்டெபிலைஸ் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த விண்டோ பீரியட். இதுவே நான் லைஃப் த்ரெட்னிங், அவ்வளவு உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா 24 hours. ஓகே, ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங்கான கேசஸ் அப்படின்னா 48 hours. ஓகே, அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கணும், அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்கணும். அது கம்பல்சரியா பண்ணணும். ஓகே, அதாவது உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலைமை. ஓகே, அது வரைக்குமாவது அட்லீஸ்ட் இந்த 2 hours அவங்களுக்கு அப்படின்னா தான் என்ன அர்த்தம், ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா பாத்துருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு பண்ணாம கூட இருக்கலாம் இல்லையா, ரைட். இல்ல நீங்க வந்துட்டு கேஷ் பே பண்ணாதான் நாங்க பண்ணுவோம்னு கூட லைக் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்கல்ல, இல்ல ஸ்கீம் இருந்தா இருந்துட்டு போட்டோம், நீங்க பே பண்ணாதான் நான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்கல்ல, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக. சோ இது மேண்டேட்டரியா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே,
ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த 7 days பீரியட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 7 days முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கும் மேல இப்ப இந்த 2 days சாரி இந்த 2 days பார்த்தோம் இல்லையா? 2 days 24 hours பார்த்தோம் இல்லையா? இந்த பீரியடுக்கு அடுத்தும் ஸ்டெபிலைஸ் ஆயிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் ஃபண்டிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கும் மேல அந்த 7 days வரைக்கும் கிளைம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கும் மேல வந்துட்டு நம்மளுக்கு ஃபண்டிங் தேவைப்படுது. 2 நாளைக்கு மேலையும் அவங்கள வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கோ இல்ல ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கோ ஃபண்டிங் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்துட்டு போலீஸோடைய ஆதென்டிகேஷன் வேணும். ஓகேங்களா? ரைட். ஸோ ஆக்சிடென்ட் ஆகி 7 days வரைக்கும் நம்மளுக்கு 7 daysக்குள்ள நம்ம ஆக்சிடென்ட் ஆகி 7 daysக்குள்ள அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அது போக ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல என்னது கம்பல்சரியா ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்கணும். 1 hour லைக் 24 hours ஆர் 48 hours. ஓகே, ஸோ 2 daysக்குள்ள ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்கணும். இந்த ஸ்டெபிலைசேஷனுக்கு கம்பல்சரி அமௌண்ட் ஃபண்டிங் வந்துடும். இது போக இதுக்கும் மேல நம்மளுக்கு ஃபண்ட் தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? போலீஸுடைய ஆதென்டிகேஷன் வாங்கிக்கணும். ஆனா 7 days வரைக்கும் ஸ்கீம் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா போலீஸுடைய ஆதென்டிகேஷன் நம்ம வாங்கணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு எலக்ட்ரானிக் டீடைல்டு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட். ஸோ போலீஸ் வந்துட்டு இதை ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது டிஎம்எஸ் டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி சொன்னோம் இல்லையா? அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். ஸோ அவங்க வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இவங்க 2 பேரோட கனெக்ஷன்ல அடுத்த அமௌண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு கிளைம் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க இல்லையா? பார்த்ததுல இருந்து 10 daysக்குள்ள ஓகே, ஸோ சாரி கிளைமை வந்துட்டு அப்ரூவ் பண்ணல இருந்து இப்போ அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஓகே, லைக் நேஷனல் ஹெல்த் ஏஜென்சி வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்ப அப்ரூவ் பண்ணதுல இருந்து 10 daysக்குள்ள கம்பல்சரி என்னது அமௌண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துருக்கும். இங்கே ஏன் கம்பல்சரியா அந்த 10 days பீரியட் கொடுத்துருக்காங்க? பிகாஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுக்காமையே போயிட்டு அப்புறம் அவங்களுக்கு அது பேக்லாக் ஆகி அப்புறம் அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால கம்பல்சரியா அந்த 10 daysக்குள்ள வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இதுக்கு கிரீவன்ஸ் ரெட்ரஸல். ஓகே, இதுல மிஸ்டேக்ஸ் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ரோட் சேஃப்டி கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க். ஓகே, இதை லீட் பண்றவங்க யாரு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஓகே, ரைட். இந்த ஃபண்ட் சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஃபண்ட். ஸோ எஸ்டாப்ளிஷ் அண்டர் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 2019. ஓகேங்களா? இதுக்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்த ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்ட்ல அமௌண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்சூர்டு வெஹிக்கிள்ஸா இருக்கு. வெஹிக்கிள்ஸுக்குமே ஓகே, இன்சூர்டு வெஹிக்கிள்ஸா இருக்கு அப்படின்னா லைக் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் இன்சூரன்ஸ். ஜென்ரல் இன்சூரன்ஸ்ல இருந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட். ஓகே, ரைட். ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் புரிஞ்சுச்சா? இது என்னது? பிஎம் ராஹத் ஸ்கீம். ஓகே, ரைட். வேற என்ன பார்த்தோம்? பிஎம் ராஹத் ஸ்கீம். அப்புறம் ஆபரேஷன் சிவா, சேவா சங்கல்ப், தென் கேரளம். ஓகே, ஸோ 4 points வந்துட்டு பார்த்துக்கோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே.